முனிஸ் பஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்கில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 6.3 பார்ப்போம். இது 1 + cot ஸ்கொயர் தீட்டா பை 1 + கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எழுதிக்கிடுவோம். 1 + cot ஸ்கொயர் தீட்டா பை 1 + கொசிகன் தீட்டா. இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 1 + cot ஸ்கொயர் தீட்டா பை 1 + கொசிகன் தீட்டா அப்படின்னு இருக்கிறத நம்ம அந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா, காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 எழுதலாம். இப்போ காட் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல நம்ம கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 போட்டுடலாம். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 போட்டுடலாம். கீழே 1 + கொசிகன் தீட்டான்னு எழுதலாம், இல்லைன்னா கொசிகன் தீட்டா +1 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டா 1 அப்படிங்கிறது தீட்டா -1ங்கிறது a² - b² ஃபார்மேஷனில் இருக்குது. இப்போ இதை நம்ம கொசிகன் தீட்டா +1 இன்ட்டு கொசிகன் தீட்டா -1 அப்படின்னு எழுதலாம். a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a² - b² இருக்குது. இங்கே கொசிகன் தீட்டா +1. இப்போ இந்த கொசிகன் தீட்டா +1 இந்த கொசிகன் தீட்டா +1 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டோன்னா 1 + கொசிகன் தீட்டா -1ன்னு வரும். 1 - 1 0. அப்போ நமக்கு கொசிகன் தீட்டா ஆன்சராக கிடச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு கொடுத்துருக்கிறது கொசிகன் தீட்டா தான். ஆன்சர் வந்துடுச்சு. அடுத்து 6.4 பார்ப்போம். சீக்கன் தீட்டா - காஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சீக்கன் தீட்டா - காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/cos தீட்டான்னு, அந்த சீக்கன் தீட்டாவை நம்ம 1/cos தீட்டான்னு எழுதலாம். இந்த -cos தீட்டா அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த காஸ் தீட்டாவை நம்ம எல்சிஎம் எடுப்போம். காஸ் தீட்டா சொன்னால் 1, இங்கே கீழே 1 இருக்குது பகுதியில். காஸ் தீட்டாவால் பகுதியை பெருக்கும்போது நம்ம தொகுதியும் பெருக்கணும். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு வரும். இப்போ நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டாவை 2 சைன் தீட்டாவை எழுதலாம். இதுதான் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது பகுதியில் உள்ள காஸ் தீட்டாவை எடுத்து வரும்போது இந்த சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவை நம்ம டேன் தீட்டான்னு எழுதலாம். அதாவது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு வருது. இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட மதிப்பு டேன் தீட்டா சைன் தீட்டாவை அப்படி எடுத்துருக்கணும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. சீக்கன் தீட்டா - காஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா சைன் தீட்டா. அடுத்து 6.5 பார்ப்போம். 6.5 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, √1 + cos தீட்டா டிவைடட் பை 1 - cos தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா + காட் தீட்டா என்பதை நிரூபிக்கவும். இப்போ 1 + cos தீட்டா டிவைடட் பை 1 - cos தீட்டாவை நம்ம அதோட இணையால் தொகுதியாலையும் பகுதியாலையும் பெருக்கணும். இப்போ 1 - cos தீட்டாவுக்கு இணை 1 + cos தீட்டா. தொகுதியாலையும் பகுதியாலையும் பெருக்கும்போது மதிப்பு மாறாது. இப்போது தொகுதியில் உள்ளது 1 + cos தீட்டா ஹோல் ஸ்கொயர் இப்படி இருக்குது. பகுதியில் 1 - cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ இது எல்லாமே ஸ்கொயருக்குள்ளே இருக்கும்போது இங்கே 1 + cos தீட்டா ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 + cos தீட்டான்னு இருக்கும்.
இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஸ்கொயர் ரூட்டு சைன் தீட்டா. இப்போ இதை பகுதியாக உள்ளதை எல்சிஎம் எடுத்த மாதிரி இருக்கிறத சைன் தீட்டா வந்து ரெண்டுக்குமே பொதுவான பகுதியாக இருக்குது. அதை பிரித்து எழுதுவோம். 1 சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. 1 சைன் தீட்டா எவ்வளவு? கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காட் தீட்டா. ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஆன்சர் வந்துச்சு. இதுதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.